ஹலோ மக்களே, சிந்து பைரவி நியூ ப்ரமோ. சிந்து வந்து மேலேருந்து தள்ளி விட்டுருவாங்க ஸ்னேகா இருந்துட்டு. அதனால சிந்துவுமே பார்த்தீங்கன்னா மலை உச்சிலேருந்து கீழே விழுந்துடுவாங்க. சிவா தான் இந்த தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் சிவா மேலே வந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பள்ளி போட்டுருவாங்க. அதனால இன்ஸ்பெக்டருமே வந்து சிவா விசாரிக்கிறாங்க. பொண்டாட்டிக்கும் உனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம்ப்பா, அதுக்காக மலை மேலேருந்து தள்ளி விடுவையப்பான்றாங்க. அதுக்கு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு பிரிஞ்சிருக்கலாம் இல்லையா, அதை விட்டுட்டு இந்த பொண்ணை வந்து இந்த அளவுக்கு வந்து மேலேருந்து தள்ளி விட்டு இருக்கியப்பா அப்படின்றாங்க. எவ்வளவோ சொல்கிறாங்க, நான் அப்படி எதுவும் பண்ணலன்ட்டு. ஆனால் எதுவுமே சிவாவுடைய பேச்சை கேட்கறது கிடையாது. சரி, அவங்க டெட் பாடி எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் அவங்களா விழுந்தாங்களா இல்லை நீ தள்ளி விட்டு அவங்க செத்தாங்களான்றது தெரிஞ்சிடணும்னுவாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் எல்லா இடத்துலையுமே, அதாவது மேலேருந்து சிந்துவோடைய உருவத்தை வந்து ஒரு பொம்மையாக ரெடி பண்ணி மேலேருந்து போட்டிருப்பாங்க. பொம்மை எங்கே விழுதோ அங்கே தான் சிந்து விழுந்திருப்பாங்கன்ற மாதிரி கெஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ஆனால் சிந்து இருக்கிறதுல, சார் டைம் அதிகமாகிடுச்சு, ஓவர் ஆகிடுச்சு, நாளைக்கு வந்து பார்க்கலாம் சார், இங்கே எங்கேயுமே அவங்க இல்லைன்னு வாங்க. சிவா என்னுடைய சிந்து இங்கே தான் இருப்பா அப்படின்னு அழுகுறாங்க. அப்புறம் பார்த்தா சிந்து அவங்க விழுந்துட்டு இருப்பாங்க. சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னை பாரு சிந்துன்னு தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து தண்ணி வரும், அந்த தண்ணி தெளிக்கிறாங்க. ரொம்ப நேரம் சிந்துன்னு தட்டி எழுப்புறாங்க. சிந்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. சிந்துவை சிவா காப்பாற்றுவாங்களா இல்லையா அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.